செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. அது எல்லாரும் நீங்க நியூஸா பார்த்திருப்பீங்க. அதனால அண்ணா செந்தமிழன் அண்ணா உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்திருக்காங்க. அதனால அந்த குழந்தை பிறந்ததையும் முன்னிட்டு இந்த 50வது லீடர் படம் வெற்றிகரமானதை முன்னிட்டு இரண்டையும் இணைத்து இன்னைக்கு நாங்க கேக்கு வெட்டினோம். அதனால செந்தமிழன்னா உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, நீங்க 2 குழந்தையோட நிறுத்திடக்கூடாது. இந்த தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் நீங்க உங்க பசங்களை நீங்க நிக்க வைக்கணும். 117 பெண் குழந்தைகளையும் 117 ஆண் குழந்தைகளையும் நீங்க பெற்றெடுத்து இந்த தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஒரு ஆட்சி வரும்போது உங்களுடைய பெண் குழந்தைகள் எல்லா மாவட்டத்திலையும், உங்களுடைய ஆண் குழந்தைகள் எல்லா மாவட்டத்திலையும் நின்று ஜெயிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இருங்க, அதாவது செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தெரியும். நீங்க கேக்குறீங்க 234 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியுமான்னு. அண்ணன் அவர்களுக்கு அப்போலேருந்து ஒரு மேடையில பாத்தீங்கன்னா வரலாறை பத்தி தான் பேசுவாரு. முகலாய பேரரசுக்கு எத்தனை குழந்தை, அவருடைய வப்பாட்டிக்கு எத்தனை குழந்தை, அவருடைய எதிர் வீட்டுக்கு எத்தனை குழந்தைன்னு பார்த்திருப்பாரு. அப்போ அவருக்கு தெரியும் என்னென்ன சாப்பிட்டாக்க உடம்பு வலிமையா இருக்கும், என்னென்ன சாப்பிட்டாக்க மனது வலிமையா இருக்கும், என்னென்ன சாப்பிட்டாக்க சீமான் அண்ணனுடைய மூளை சார்பா இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால 234 குழந்தை பெற்றுக்கிறது அவரோட இஷ்டங்க. அவரால் முடியுது. பல்லு இருக்கிறவங்க பக்கடா சாப்பிடுவாங்க. அதை பத்தி ஒய் ஆர் யூ டோன்ட் வெரி